மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வருஷனான மேஜர் அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. விண்டோஸ் 10 அக்டோபர் 2020 அப்டேட். இந்த அப்டேட் வந்து நம்ம சிஸ்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்ஸ்டால் பண்ணணும், நமக்கு அவசியம் கிடையாது. உங்களுக்கு வந்து என்னால் அவ்வளோ நாள் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ ஃபைல் டவுன்லோட் பண்ணி ஈஸியாக வந்து ஜஸ்ட் அப்டேட் பண்ணிக்கலாம். ஐஎஸ்ஓ ஃபைல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ்னோட ஓஎஸ் ஃபைல். அந்த ஓஎஸ் ஃபைலை டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இன்ஸ்டால் பண்ணி நம்மளோட விண்டோஸ் 10 வந்து ஈஸியாக வந்து அப்கிரேட் பண்ணிக்க முடியும். நான் சிஸ்டம் அப்டேட்ல தான் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா வந்து உங்க சிஸ்டத்துக்கு வந்து ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களோட பிசிக்கு வந்து எப்போ வேணா ரிலீஸ் ஆகலாம், ஒரு 1 வீக் கழிச்சு கிடைக்கலாம், இல்ல ஒரு மாசத்துக்கு கழிச்சு கிடைக்கலாம். இந்த மாதிரி கேப்குள்ள வந்துட்டு உங்க சிஸ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ்னோட அக்டோபர் அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அது மூலமா நீங்க சிஸ்டம் அப்டேட் வந்து பண்ணிக்க முடியும். இல்ல நான் வந்து டைரக்டா வந்து இப்போ எனக்கு பண்ணும் அப்படின்னு நினைச்சா நம்ம ஐஎஸ்ஓ ஃபைல் வச்சு ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா ஓஎஸ் ஃபைல் வந்து எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான கார்டையும் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அது மூலமா ஓஎஸ் ஃபைல் வந்து ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிடுங்க. அந்த ஓஎஸ் ஃபைல் டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க பிசில வந்து ஜஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இன்ஸ்டால் பண்ணா நமக்கு வந்து அப்கிரேட் வந்து ஆயிரும். அது எப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். உங்களோட கிளீன் ஃபார்மேட் பண்ணி எப்படி விண்டோஸ் வந்து ஒரு ஃப்ரெஷ் காப்பியா வந்து இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான கார்டையும் கொடுக்குறேன். இல்ல வந்து வீடியோ லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற அந்த பில்லை கிளிக் பண்ணா 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதுல ஆல்னு செலக்ட் பண்ணி நம்ம போற லைவ் நோட்டிபிகேஷன் வரும். என் பேரு கோகுல், நீங்க பார்த்துட்டு இருக்கிற அவுட் டு வீடியோஸ். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அப்டேட் மெத்தட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்துட்டு விண்டோஸ் 10 ஐஎஸ்ஓ ஃபைல் வந்து தேவை. இந்த ஐஎஸ்ஓ ஃபைல் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான கார்டு இங்கே வருது, செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். இந்த ஃபைல் தான் நமக்கு அந்த ஃபைல். நம்ம இந்த ஓஎஸ் ஃபைல் தான் டவுன்லோட் பண்ணி வச்சுருங்க. ஓகே, இப்போ நமக்கு வந்து டவுன்லோடுன்ற ஃபோல்டருக்குள்ள வந்து இருக்குது. ஜஸ்ட் நான் வந்துட்டு டபுள் கிளிக் வந்து பண்ண போகிறேன். எப்படி நம்ம ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறோமோ அது மாதிரி ஜஸ்ட் நம்ம ஓப்பன் கொடுத்தோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவிடி டிரைவ் மாதிரி உருவாகும். இங்கே வந்து பாருங்கள், நமக்கு வந்துட்டு சிடி டிவிடி டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். டிவிடி டிரைவ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நமக்கு அந்த நேம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓப்பன் பண்ணால் நமக்கு வந்து நமக்கு ஒரு சிடி டிரைவ் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி சேம் கான்செப்ட் இருக்கும். இது நமக்கு வந்து செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த செட்டப் வந்து ஜஸ்ட் டபுள் கிளிக் கொடுத்துருங்க. எஸ்ஸா நோன்னு கேட்கும், ஜஸ்ட் எஸ் கொடுத்துடலாம். ஓகே, நமக்கு வந்து விண்டோஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ப்ரிப்பேரிங் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இப்போ நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் விண்டோஸ் 10 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஜஸ்ட் கீழே வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. இப்போ நமக்கு வந்து செக்கிங் வந்து ஆகிட்டு இருக்கு. நம்ம பிசியில் வந்து ஸ்பேஸ் இருக்கா, அதுக்கப்புறம் நம்ம கரெக்டான ஃபைலை டவுன்லோட் பண்ணியிருக்கோமா, இந்த மாதிரி வந்து செக் பண்ணிட்டு இருக்கோம். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு வந்து லைசன்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம படிக்கணும் வேணா வந்து படிக்கலாம், இல்லை வந்து ஜஸ்ட் கீழே வந்து அக்செப்ட்னு கொடுத்துருங்க. நமக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள், நமக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டெப். இதை வந்து மறக்காமல் வந்து கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து கீப் பர்சனல் ஃபைல் அண்ட் ஆப்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு கீப் பர்சனல் ஃபைல் ஒன்லி, அதுக்கப்புறம் வந்து நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் வந்து காட்டும். கீப் பர்சனல் ஃபைல்ஸ் அண்ட் ஆப்ஸ் வந்து கொடுத்தீங்கன்னா உங்கள் இஷ்டத்தில் இருக்கிற எந்த ஃபைலுமே வந்து போகாது. ஜஸ்ட் நமக்கு விண்டோஸ் மட்டும் தான் அப்கிரேட் ஆகும். கீப் பர்சனல் ஃபைல்ஸ் ஒன்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்சனல் ஃபைல் மட்டும்தான் இருக்கும். நம்ம லோக்கல் சிடி வச்சிருப்போம் பார்த்தீங்களா, அந்த ஃபைல் மட்டும்தான் இருக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒண்டர்ஷார், ஆஃப்டர் எஃபெக்ட், ஃபிலிமோரா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா சாஃப்ட்வேர் வந்து அழிஞ்சிடும். நத்திங் வந்து கொடுத்தீங்கன்னா சாஃப்ட்வேரும் போகும், நம்ம பர்சனல் ஃபைல் எல்லாமே போயிடும். உங்களுக்கு வந்து எந்த ஆப்ஷன் வந்து வேணுமோ அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நத்திங் கொடுத்தீங்கன்னா எதுவுமே வந்து இருக்காது. ஜஸ்ட் நமக்கு வந்து விண்டோஸ் வந்து ரீஇன்ஸ்டால் ஆகிற மாதிரி உங்களோட பர்சனல் ஃபைல்ஸும் போயிடும், அதுக்கப்புறம் வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணதும் போயிடும். அதனால் வந்து பர்சனல் ஃபைல் வேணும்னா பர்சனல் ஃபைல் மட்டும் கொடுங்க. இல்லை எனக்கு வேணால் வந்து எல்லாமே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீப் பர்சனல் ஃபைல் அண்ட் ஆப்ஸ் வந்து கொடுத்துருங்க. எனக்கு வந்து எல்லாமே வந்துடும். அதனால் நான் வந்து கீப் பர்சனல் ஃபைல்ஸ் அண்ட் ஆப்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு சிஸ்டம் வந்துட்டு ரெடியாக வந்து இருக்குது, ரெடி டு இன்ஸ்டால். இன்ஸ்டால் விண்டோஸ் 10 ப்ரோ கீப் பர்சனல் ஃபைல்ஸ் அண்ட் ஆப்ஸ். எனக்கு வந்து எதுவுமே வந்து போகாது. உங்களுக்கு வந்து ஆப்ஸ் வந்து மாற்றணும்னு நினச்சிங்கன்னா சேஞ்ச் வாண்ட் கீப் அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஆப்ஸ் வந்து மாற்றிக்க முடியும். ஜஸ்ட் நம்ம இப்போ வந்து இன்ஸ்டால் வந்து கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துட்டு விண்டோஸ் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்க்கலாம், இன்ஸ்டாலிங் விண்டோஸ் 10 அப்படின்னு சொல்லி வந்து போட்டுட்டு நமக்கு வந்துட்டு 1%, 2% அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக வந்து ஆகிட்டு இருக்கும். இது வந்து ஒரு சில பேருக்கு ஒவ்வொரு மாதிரி ஆகும். உங்களோட லேப்டாப் ஸ்பீடு பொறுத்து. எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் கிட்ட ஆச்சு. வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிட்ட வந்து ஆகலாம். அதனால் வந்து சார்ஜ் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. சார்ஜ் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பாட்டுக்கு ஆகிட்டே இருக்கும். வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கிறதுனால நம்ம வந்து வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70% வரைக்கும் நமக்கு வந்துட்டு ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிசி வந்து ரீஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ ஒர்க்கிங் ஆன் அப்டேட் அப்படின்னு சொல்லி போட்டு 90% வந்திருக்கு. இப்போ நமக்கு வந்து லோடிங் வந்து ஆகிட்டு இருக்கு. ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் வந்துட்டு லாக் ஸ்க்ரீன் வந்துருச்சு. ஜஸ்ட் இப்போ நம்ம பாஸ்வேர்டு போட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ண வேண்டியது தான். நம்ம பாஸ்வேர்டு போட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வி ஹேவ் காட் சம் அப்டேட் ஃபார் யுவர் பிசி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சின்ன டெக்ஸ்ட் மாதிரி வரும். நம்ம வந்துட்டு நம்ம பார்த்துக்க முடியும் எவ்வளோ நேரம் வந்துட்டு. இது வந்து பண்ணால் ஜஸ்ட் நமக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஆச்சு. திஸ் மைட் டேக் 7 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பண்ணால் ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட வந்து ஆச்சு. இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் நம்ம பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 அக்டோபர் 2020 அப்டேட் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து இங்கே வந்து ஃபுல்லாக பாருங்கள். நமக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விண்டோஸ் 10 அக்டோபர் 2020 அப்டேட். ஜஸ்ட் நம்ம செட்டிங்ஸ் வந்து போயிடலாம். செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம வந்து அபவுட் அங்கே இருக்குது. ஜஸ்ட்டு அபவுட் செக்யூரிட்டி அபவுட்டில் வந்து பாருங்கள். நமக்கு வந்துட்டு வெர்ஷன் நேம் வந்துட்டு 20H2 நம்ம வந்து ஈஸியாக வந்து அப்டேட் பண்ணிட்டோம். நமக்கு எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா 20H2 அப்படின்னு சொல்லி வந்து போட்டுருச்சு. டேட் வந்து இன்ஸ்டால் ஆன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக விண்டோஸ் 10 அக்டோபர் 2020 அப்டேட் வந்து பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நமக்கு எதாவது அப்டேட் இருக்கான்னு சொல்லி பார்த்தலாம். விண்டோஸ் அப்டேட் இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். நமக்கு வந்துட்டு எந்த விதமான அப்டேட்டும் கிடையாது. யூ ஆர் அப் டு டேட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக விண்டோஸ் 10 அக்டோபர் 2020 அப்டேட் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்களும் இதே மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணினா வந்து கரெக்டாக வந்து பண்ணிக்க முடியும். அந்த சேஞ்ச் வாண்ட் டு கீப் மட்டும் கரெக்டாக கொடுங்க. கீப் பர்சனல் ஃபைல்ஸ் ஒன்லி மட்டும் கொடுத்தீங்கன்னா பர்சனல் ஃபைல் மட்டும் தான் இருக்கும். நத்திங் வந்து கொடுத்தீங்கன்னா எதுவுமே வந்து இருக்காது. கீப் பர்சனல் ஃபைல்ஸ் அண்ட் ஆப்ஸ் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பர்சனல் ஃபைலும் இருக்கும், அப்புறம் நம்ம சாஃப்ட்வேர் இருக்கும். உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷன் கொடுத்து நம்ம வந்து விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம வந்துட்டு ஐஎஸ்ஓ ஃபைல் மூலமா எப்படி வந்து விண்டோஸ் அப்கிரேட் பண்ணணும்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியும். இது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம முதலே வந்து பார்த்துட்டோம். சேஞ்ச் வாண்ட் டு டூ கீப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுல மட்டும் கரெக்டா வந்து செலக்ட் பண்ணிருங்க. உங்களுக்கு வந்து பர்சனல் ஃபைல் வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கங்க. அது மட்டும் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு சிஸ்டத்தில் இருக்கிற எந்த ஃபைலுமே போகாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பட்டன் கிளிக் பண்ணா 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போர்ல நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 புது ஃபீச்சர் வந்து பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு மறந்துடாம வந்துட்டு செக் பண்ணுங்க. பல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.